ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் தோழி. ஏற்கனவே நம்ம ஒரு குயிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணாதவங்க மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். வாங்க ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். நேர்மையின் நெஞ்சம். நேர்மை அப்படின்னா என்னது? ஹானஸ்டி. நெஞ்சம் ஹார்ட். ஸோ நேர்மையின் அந்த இன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஆஃப் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஹார்ட் ஆஃப் ஹானஸ்டி. வாங்க இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற சிறுவன் தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். ஓகே, இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணணும்? அந்த ஒரு சிறிய கிராமத்தில்னு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிடணும். இன் எ ஸ்மால் வில்லேஜ். ஓகே, இன் எ ஸ்மால் வில்லேஜ். அப்படின்னா ஒரு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கும், ஸ்மால் வில்லேஜ் அப்படின்னா என்னது? சிறிய கிராமம்னு அர்த்தம். வில்லேஜ்னா கிராமம், ஸ்மால்னா சிறிய. இப்போ கிராமத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த தில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக தான் நம்ம இன் யூஸ் பண்றோம். இன் எ ஸ்மால் வில்லேஜ். ஓகேவா? அடுத்தது குமார் என்ற சிறுவன். அதை எப்படி எழுதலாம்? எ யங் பாய் நேம்டு குமார். யங் பாய் அப்படின்னா சின்ன பையன் அர்த்தம், அதாவது சிறுவன். அவனுடைய பெயர் என்னது? அதுதான் பெயர் நேம்ட். என்ன பெயர் அவனுக்கு? குமார். ஓகே. மூணாவது எது எடுக்கணும்னா, தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். அதுல அந்த வாழ்ந்து அப்படிங்கிறது தான் லிவ்டு. ஸோ லிவ் அப்படின்னா வாழ்றது, லிவ்டு அப்படின்னா வாழ்ந்தது. ஸோ வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக லிவ்டு எழுதியிருக்கோம். தனது பெற்றோருடன். ஸோ பெற்றோர் அப்படின்னா பேரண்ட்ஸ். தனதுன்னா அவனோட பேரண்ட்ஸ், அதனால ஹிஸ் பேரண்ட்ஸ். இப்போ அந்த பெற்றோருடன், உடன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்றதுக்கு தான் நம்ம வித் அப்படிங்கிற வேர்டை இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னா அவனுடைய பெற்றோர்களுடன். ஒரு நாள் கிராமத்தின் குளம் அருகே விளையாடி கொண்டிருக்கும் போது. ஸோ இப்போ அந்த குமார் என்ன பண்றான்? ஒரு நாள் அந்த கிராமம்னாலே அங்கே குளம்லாம் இருக்கும்ல, அது பக்கத்துல விளையாடிட்டு இருக்கான். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஒரு நாள் அப்படிங்கிறத ஒன் டே எழுதிடுவோமா? நெக்ஸ்ட், விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த லைனை தான் இப்போ நம்ம எழுத போறோம். வைல் பிளேயிங். ஸோ ஓகேவா? அங்கே வைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, கொண்டிருக்கும் போது அப்படின்ட்டு வருதுல்ல, அந்த போது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் வைல் யூஸ் பண்ணுறோம். வைல் பிளேயிங். எங்கே விளையாடிட்டு இருக்கான்? கிராமத்தின் குளம் அருகே. அப்போ அந்த அருகேயே ஃபர்ஸ்ட் எழுதணும். நியர். எதுக்கு பக்கத்தில்? கிராமத்தின் குளம். த வில்லேஜ் பாண்ட். வில்லேஜ்னா கிராமம், பாண்ட் அப்படின்னா குளம். ஸோ கிராமத்தோட குளத்துக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கோம். குமார் தவறுதலாக ஒரு மதிப்புமிக்க தண்ணீர் சக்கரத்தை உடைத்து விட்டான். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் குமார், அவனோட பெயர் அப்படியே எழுதிடுறோம். தவறுதலாக. தவறுதலாக அப்படின்னா தெரியாம உடைச்சிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் தவறுதலாக. அப்போ அதை குறிக்கிறதுக்காக நம்ம ஆக்சிடென்டலி அப்படின்ட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். எதிர்பாராத விதமா அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஆக்சிடென்ட்லி ஒரு மதிப்புமிக்க தண்ணீர் சக்கரத்தை உடைத்து விட்டான். இப்போ அந்த சென்டென்ஸ்ல உள்ள லாஸ்ட் வேர்ட் எடுத்துக்கிடுங்க. உடைத்து விட்டான். அப்போ அதை எப்படி எழுதலாம்? புரோக். பிரேக் அப்படின்னா உடைக்கிறது. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் புரோக். BROKE. அடுத்தது ஒரு மதிப்புமிக்க தண்ணீர் சக்கரத்தை. எதை உடைச்சான்னு போடணும்ல, அப்போ ஒரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக அப்படிங்கிற வேர்டும், மதிப்புமிக்க அப்படின்னா வேல்யூபிள், தண்ணீர் சக்கரம் அப்படிங்கிறது வாட்டர் வீல். ஸோ தண்ணீர் அப்படின்னா வாட்டர், சக்கரம் அப்படிங்கிறது வீல். இப்போ இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. குமார் ஆக்சிடென்ட்லி புரோக் எ வேல்யூபிள் வாட்டர் வீல். இந்த சேதத்தால் கோபமடைந்த கிராம தலைவர் பின்வருமாறு அறிவித்தார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எந்த எழுதணும்னா, கிராம தலைவரை தான் எழுதணும். ஏன்னா இவர் தான் இங்க சப்ஜெக்ட். ஸோ கிராம தலைவர்னா என்ன அர்த்தம்? த வில்லேஜ் லீடர். கிராமம்னா வில்லேஜ், தலைவர்னா லீடர். போட்டோமா? அவருக்கு என்ன ஆச்சு? கோபம் அடைந்தார். அப்ப அதை எப்படி எழுதலாம்? அனாய்டு. ANNOYED. அனாய்டு. ஓகேவா? எதனால அவர் இப்போ கோபம் அடைஞ்சார்? அதை அடுத்தது எழுதணும். அந்த சேதத்தால். ஸோ அந்த அப்படின்னா தட், சேதம் அப்படிங்கிறது டேமேஜ். இப்போ சேதத்தால் அப்படின்னு இருக்குல்ல, அந்த தால் அதை மென்ஷன் பண்றதுக்காக தான் பை அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். பை தட் டேமேஜ். ஓகேவா? ஓகே. இப்போ அந்த கோபம் அந்த சேதத்தால இப்போ அவர் என்ன பண்றாரு? பின்வருமாறு அறிவித்தார். இதை எப்படி எழுதலாம்? அறிவிக்கிறது அப்படின்னா டிக்ளர்டு. டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ டிக்ளர்டு. ஏன்னா இங்க பாஸ்ட் டென்ஸ். அறிவித்தார் பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால நம்ம ED சேர்த்து டிக்ளர்ட்னு போட்டிருக்கோம். பின்வருமாறுன்னு கீழ்கண்டவாறு இதெல்லாம் எப்படி எழுதணும்னா as follows.
இந்த சக்கரத்தை உடைத்தவர் யாரோ அவர் முன் வர வேண்டும் அப்படின்ட்டு அந்த டீம் லீடர் வந்து ரொம்ப கோவமா சொல்லிடுறாரு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க. அந்த உடைத்தவர் யாரோ அவர் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை தான் ஹூ அவர் புரோக் அப்படின்ட்டு எழுதுறோம். ஸோ உடைத்தவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கும் அந்த யாரோ அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கும் தான் ஹூ அவர்னா யார் 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 அதை உடைச்சாங்களோ அவங்க, அந்த மீனிங்ல வரும். உடைத்தது அப்படிங்கிறதுனால இது பாஸ்ட் டென்ஸ் புரோக் எழுதியிருக்கோம். ஸோ எதை உடைச்சாங்க? அந்த சக்கரத்தை. அப்போ அந்த அப்படின்னா தட், சக்கரத்தை அப்படின்னா வீல். ஓகே, அடுத்தது முன் வர வேண்டும். இது வந்து ஒரு கட்டளை. கட்டளைனா என்னது? ஒரு கமாண்ட். ஸோ நீ கண்டிப்பா முன்னால வந்தாகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஷுட் அப்படிங்கிற மாடல் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஷுட் கம் ஃபார்வர்டு. கம் அப்படின்னா வர்றது, ஃபார்வர்ட்னா முன்னால. ஸோ முன் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஷுட் கம் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா? இல்லை எனில் முழு கிராமமும் கடுமையான தண்டனையை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ட்டு சொல்றாரு. எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு டீம், ஒரு வில்லேஜ் லீடர் பார்த்தீங்களா? ஸோ இல்லை எனில் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா ஆர் எல்ஸ். ஆர் எல்ஸ் இல்லனா அப்படின்னு அர்த்தம். முழு கிராமமும் அதை எப்படி எழுதலாம்? த என்டையர் வில்லேஜ். முழு அப்படின்னா என்டையர், கிராமம்ங்கிறது வில்லேஜ். கடுமையான தண்டனையை சந்திக்க வேண்டி இருக்கும். ஸோ வேண்டி இருக்கும் அப்படின்னா இனிமே எதிர்காலத்தில் நீங்கள் அப்படி சந்திக்க வேண்டி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து would அப்படிங்கிற மாடல் வேர்ப் யூஸ் பண்ணணும். would. சந்திக்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணுறது. ஸோ ஃபேஸ் எதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்? ஒரு கடுமையான தண்டனையை. அதனால அது எப்படி எழுதணும்னா எ சிவியர் பனிஷ்மெண்ட். ஓகேவா? கடுமையான அப்படின்னா சிவியர், தண்டனைங்கிறது பனிஷ்மெண்ட். ஸோ ஆர் எல்ஸ் த என்டையர் வில்லேஜ் வுட் ஃபேஸ் எ சிவியர் பனிஷ்மெண்ட். பயத்துடன் குமார் உண்மையை மறைக்கலாமா என்று யோசித்தான். நம்மளே அப்படித்தானே ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம்னா, அச்சச்சோ எப்படி என்ன பண்ணலாம், எப்படியாவது உண்மையை மறைச்சு தப்பிச்சிருவோமா அப்படித்தானே யோசிப்போம். அந்த மாதிரி அந்த குமாரும் யோசிக்கிறான். ஸோ பயத்துடன், பயம் அப்படின்னா என்னது? ஃபியர். ஸோ பயத்துடன், அந்த உடன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக நம்ம வித் யூஸ் பண்றோம். வித் ஃபியர் குமார் அவனோட பேர் எழுதிட்டோம். என்ன நினைச்சிருக்கான் என்று யோசித்தான் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப யோசித்தான் அப்படிங்கிறதுக்கு தாட், THOUGHT, அதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். தாட் ஆஃப் என்றுன்னு இருக்குல்ல, அதுதான் ஆஃப் அப்படின்னு போடுறோம். உண்மையை மறைக்கலாமா? அப்போ மறைக்கிறதுக்கு வந்து ஹைடு. உண்மைனா ட்ரூத். அப்போ ஹைடிங் த ட்ரூத். ஓகேவா? வித் ஃபியர் குமார் தாட் ஆஃப் ஹைடிங் த ட்ரூத். உண்மையை மறைச்சிடலாமான்னு யோசிக்கான். ஆனா அவனோட மனசாட்சி வந்து அதை வந்து என்ன பண்ணல, அலோவ் பண்ணல. ஸோ அதை எப்படி எழுதலாம்? ஆனால் அப்படின்னாலே பட். அவனது மனசாட்சி. ஸோ அவனது அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது தான் நம்ம ஹிஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்றோம். மனசாட்சி அப்படின்னா கான்சன்ஸ். ஓகேவா? கான்சன்ஸ், CONSCIENCE. அதை அனுமதிக்கவில்லை. ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ். அனுமதி அப்படின்னா அலோவ், அதை அப்படிங்கிறது இட். ஆனா அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறதுனால டிடின்ட் அலோவ் இட் அப்படின்ட்டு எழுதணும். தனது தவறை தன் பெற்றோரிடமும் அதன் பின்னர் கிராம தலைவரிடமும் ஒப்புக்கொண்டான். ஸோ என்ன பண்றான்? அவனோட தப்பை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஒப்புக்கொள்றான்? அப்பா அம்மா கிட்ட, அதுக்கப்புறம் அந்த கிராம தலைவர்கிட்ட. இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதணும்னா அவன் அப்படிங்கிறத ஹி அப்படின்னு எழுதிடலாம். அப்புறம் கடைசிக்கு வந்துடணும். அந்த ஒப்புக்கொண்டான் அப்படின்றதுல ஒப்புக்கொள்றதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன வேர்ட் அப்படின்னா கன்ஃபெஸ்ட். கன்ஃபெஸ்ட். ஓகேவா? கன்ஃபெஸ்ட். எதை? தனது தவறை. ஸோ ஹிஸ் மிஸ்டேக். தனது தவறைனா அவனுடைய மிஸ்டேக். ஸோ ஹிஸ் மிஸ்டேக். யார்கிட்ட? தன் பெற்றோரிடமும். அதன் பின்னர், ஸோ அது ஃபர்ஸ்ட் தன் பெற்றோரிடமும். அதை எப்படி எழுதலாம்? டு ஹிஸ் பேரண்ட்ஸ். ஹிஸ் பேரண்ட்ஸ்னா அவனுடைய அப்பா அம்மா. அதன் பின்னர் யார்கிட்ட சொல்றான்? அதன் பின்னர்ங்கிறத எப்படி எழுதணும்னா அண்ட் தென். தென் அப்படின்னா அதுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்றான்? அண்ட் தென் கிராம தலைவரிடம் இருக்கா? டு த வில்லேஜ் லீடர். முடிஞ்சுதான். ஹி கன்ஃபெஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் தென் டு த வில்லேஜ் லீடர். குமாரின் நேர்மையை கண்டு மனம் நெகிழ்ந்த தலைவர் அபராதத்தை விலக்கி குமாரின் நேர்மையை பாராட்டினார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மனம் நெகிழ்ந்த தலைவர் அப்படிதானே? ஸோ யாருடைய எதை கண்டு மனம் நெகிழ்ந்தார் அந்த தலைவர்? குமாரின் நேர்மையை கண்டு. இதை எப்படி எழுதலாம்? டச்டு பை குமார்ஸ் ஹானஸ்டி த லீடர். ஓகேவா?
ஸோ மனம் நெகிழ்ந்த அதை தான் நம்ம டச்டு அப்படின்னு எழுதுறோம். எது அவரை டச் பண்ணிச்சு? குமாருடைய நேர்மை. அப்போ பை குமார்ஸ் ஹானஸ்டி, குமாரின் அப்படிங்கறத மென்ஷன் பண்றது தான் அங்க அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஒரு எஸ் போடணும். குமார்ஸ் ஹானஸ்டி த லீடர், அந்த தலைவரை தான் த லீடர் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ அவர் என்ன பண்றாரு? அபராதத்தை விலக்கி. அப்போ விலக்கி அப்படின்னா அதுக்கு வேவ்டு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். வேவ்டு, ஓகேவா? எதை வேவ் பண்றாரு? த ஃபைன். அபராதம் தானே, அபராதம்னா என்ன அர்த்தம்? ஃபைன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? குமாரின் நேர்மையை பாராட்டினார். அப்போ அண்ட் praised குமார்ஸ் ஹானஸ்டி. குமாரின் நேர்மைனா ஏற்கனவே பார்த்தது தான் குமார்ஸ் ஹானஸ்டி. பாராட்டினார் அப்படிங்கிறது praised, ஓகேவா? வாழ்த்தினார், பாராட்டினார் அப்படின்ட்டு வருது. ஸோ என்னைக்குமே நம்ம உண்மையா இருந்தா நம்மள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பாராட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிடணும்.